ஹரே கிருஷ்ணா. வணக்கம். தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். கலியுகத்துல மனுஷங்க நடிப்பை எல்லாம் நிஜம்னு நம்பி திரைமோகத்துல திளைச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைமோகம் சரியா? நீங்க கேட்குற கேள்விய நான் ஒரே ஒரு லைனா பேசணும் அப்படின்னா, இறையா திரையா? இதுதான் உங்களுடைய கேள்வியா நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் குறிப்பா இளைஞர்களா இருக்கட்டும், பாமர மக்களா இருக்கட்டும், திரையில் வரக்கூடிய மனிதர்களே தங்களுக்கு இறைவன் போல நினைத்து அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமா அவர்களுடைய நடை பாவனை அவருடைய எல்லா விதமான சிந்தனைகள் எல்லாமே அவர்கள் என்ன பிரதிபலிக்கின்றார்களோ அதுதான் நமது வாழ்க்கை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது சரியா தவறா அப்படின்ற விஷயத்து போகிறதுக்கு முன்னாடி நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்றார், இந்த வாழ்க்கைன்றது ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை. இது அவர் என்ன சொல்றாருன்னா, துக்காலயம் அசாஸ்வதம். இது அசாஸ்வதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைன்றது நிரந்தரமற்ற வாழ்க்கை. இன்றைக்கு நேற்று திரையில் வந்த நபர் இன்றைக்கு திரையில் இருப்பதில்லை. நேற்று திரையில யார் நமக்கு மிகப்பெரிய நண்பராக மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக தெரிந்தாரோ இன்றைக்கு அவர் ஒரு வயதானவர். அவருக்கு இருக்கும் மோகம் குறைந்து விட்டது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போ இந்த உடல் சார்ந்து இருக்கக்கூடிய மோகம், பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றார், அல்லது நடனம் அழகாக ஆடுகின்றார், அல்லது நல்ல பேச்சு அழகாக பேசுகின்றார், இதை வைத்து ஒருத்தர் நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் அப்படின்னா, இது அவர் தான் நமக்கு தலைவரோ அப்படின்ற எண்ணத்தில் அவருடைய அனைத்து சிந்தனைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையை போல வாழ வேண்டும்ன்ற நினைப்பில் விடுறோம். இது என்ன மிகப்பெரிய குறைபாடு அப்படின்னா, நமது வாழ்க்கைன்றது எல்லாருடைய வாழ்க்கையும் தனித்துவமான வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையும் பக்கத்து நபருடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருப்ப போதில்லை. என்னுடைய வாழ்க்கை வேறமாக இருக்கு, அவனுடைய வாழ்க்கை வேறமாக இருக்கு. ஏன் அண்ணன் தம்பிகளுக்குரிய வாழ்க்கையே விவிதமாக இருக்கு. ஸோ என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் வேற, என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதை வேற, என்னுடைய வாழ்க்கையினுடைய சிந்தனை வேற, என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளும் வேற. அப்போ திரையில் வரக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து திரையிலுடைய மனிதரை போல நானும் வாழ்ந்து விடுவேன், அவரை போல நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். இந்தியாவில் குறிப்பாக இன்னைக்கு அந்த மேக்கப் பண்ணக்கூடிய அந்த ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. என்ன காரணம்? அவரை போல நானும் வெள்ளையாக இருக்கணும். என்ன வெள்ளையாக இருந்தால் என்ன நடந்துவிடும்? அவரை போல நானும் ரொம்ப அழகாக இருக்கணும். என்ன நடந்துவிடும்? அவரை போல நானும் அந்த சிக்ஸ் பேக் வச்சுக்கணும். என்ன நடந்துவிடும்? பெண்களும் அதே மாதிரி தான். அவள் அந்த நடிகையை போல நானும் ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக எக்கச்சக்கமான பியூட்டி பார்லர்ஸ், மேக்கப் எல்லாமே பண்ணிக்கொள்கிறோம். இது எல்லாமே அழியக்கூடியது. இந்த தோல் அழியக்கூடிய தோல். இன்னைக்கு 20 வயது இருக்கக்கூடிய தோல் 30 வயதில் இல்லை, 30 வயது இருக்கக்கூடிய தோல் 40 வயதில் இல்லை. அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நமது மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோளே நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி செல்வதற்காகத்தான் மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மிருக வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம், ஒரு மிருகம்ன்றது அதற்கு அது விளக்கமே தெரியாது. எது நிரந்தரம் எது நிரந்தரமற்றது அப்படின்ற விளக்கமே அதற்கு தெரியாது. அப்போ நிரந்தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, நிரந்தரமான இன்பத்தை அனுபவிப்பதற்காக தான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு ஒரு பிறப்புக்கு அப்புறம் நமக்கு மனித பிறவின்னு ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த மனித பிறவியில் தான் நமக்கு 6வது அறிவு. நமக்கு எது தவறு எது சரி, எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாதுன்ற விவேகம் நமக்கு மனித பிறவியில் மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த பிறவியில் நம்ம மறுபடியும் ஒரு மிருகத்தை போல நாம் உடம்பை சரி செய்வோமா, உடம்பை பெரிதாக்கி கொள்வோமா, அல்லது அடுத்த எதிர்பாலினத்தை கவர்ச்சியாக வைத்துக் கொள்வோமா, இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து 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 என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை வீணடிச்சாச்சு. 50 வயதுக்கு அப்புறம் வாழ்க்கையை வீணடித்த அப்புறம் என்ன திருப்பி நமக்கு பிறகுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. அதனால உங்கள் கேள்வியில் நான் என்ன புரிந்து கொள்கிறேன் அப்படின்னா, திரை அப்படின்றது நிரந்தரமற்றது, இறை அப்படின்றது நிரந்தரமானது. நாம் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஹீரோக்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய ஆச்சாரியர்களாக இருக்கணும். நம்மளுடைய ஆச்சாரியர்கள் தான் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஹீரோக்கள். ஸ்ரீல பிரபுபாதர் தான் மிகப்பெரிய ஹீரோ. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிகப்பெரிய மேஜிக்கை செய்திருக்கார். இன்னைக்கு உங்களுடைய ஹீரோக்கள்லாம் செய்ய முடியாத ஒரு அளப்பரிய வேலையை அவர் செய்து காட்டினார். 70 வயதில் போய் அமெரிக்காவில் போய் யாருக்கும் கிருஷ்ணர்னா என்னன்னு தெரியாது, ராமர்னா என்னன்னு தெரியாது, ஹிந்து மதம்னா என்னன்னு தெரியாது, பகவத்கீதை என்னன்னு தெரியாது, வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாது. உங்களை விட 100 மடங்கு அதிகமாக தவறான பாலுணர்வு, தவறான வழியில் வாழ்க்கை எல்லாமே செய்து கொண்டிருந்த மக்கள் தான் அவங்க. அந்த மக்கள்கிட்ட போய் சரியான பாதையில் திசை திருப்பி வாழ்க்கைனா என்ன, எப்படி நெறிமுறையுடன் வாழ வேண்டும்ன்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீல பிரபுபாதர்.
அதே மாதிரி ராமானுஜாச்சாரியர், சங்கராச்சாரியர், மதுவாச்சாரியர் இவர்கள்லாம் நம்மளுடைய ஹீரோக்கள். ஏன்? இவர்கள் நமக்கு என்ன எடுத்து காட்டுகிறார்கள் என்றால், வாழ்க்கையில் நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தரமான இன்பம், நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி எப்படி வாழ்வது. அதனால நாம முதல்ல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு தான் தெரியாது. யாராவது ஒரு மனிதர் திரையை நோக்கி போகிறார் அப்படின்னா, அவர் குழந்தைத்தனமானவர் நம்ம புரிந்து கொள்ளலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வித்தியாசம் புரியாது. 5 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? என்னுடைய தந்தை எவ்வாறு பணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார், என்னுடைய தந்தை கொடுத்த பணத்தை எவ்வாறு என்னுடைய தாய் ஒரு உணவாக பரிமாறுகின்றாள், என்னுடைய தந்தையினுடைய செயல் எப்படிப்பட்டது, அவருடைய ஆஃபீஸில் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, வாழ்க்கைன்றது என்ன, இந்த வீட்டில் கரண்ட் பில் கட்டணுமா, வாட்டர் பில் கட்டணுமா, இதெல்லாம் 5 வயது குழந்தைக்கு தெரியாது. குழந்தையை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாக்லேட் வேணும் இன்னைக்கு, எனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் வேணும் இன்னைக்கு, நான் இன்னைக்கு விளையாட போக வேண்டும் 5 மணிக்கு. அப்ப இதை எல்லாவற்றையும் யோசித்து 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 அந்த கணவனும் மனைவியும் யோசித்து குழந்தைக்காக செய்து கொடுத்து வளர்த்து விடுகின்றார்கள். அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு படத்தை பார்க்கிறான், என்ன, ஒரு கார்ட்டூன் படத்தை பார்க்கிறான். கார்ட்டூன் படத்தை பார்த்த உடனே அதுதான் வாழ்க்கை நினைத்துக் கொள்கின்றான். அந்த 5 வயது குழந்தை ஒரு கார்ட்டூனை பார்ப்பதை போலதான் 25 வயது மனிதர் ஒரு திரையில் இருக்கக்கூடிய மனிதரை பார்த்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கார். என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாமே நிரந்தரமற்ற வாழ்க்கை. ஒரு கதை, அந்த ஒரு புனைக்கதை, அந்த கதையில வரக்கூடிய விஷயங்களுக்காக ஒரு ஃபைட், அதற்கு ஒரு சாங், அதற்கு ஒரு கிளைமேக்ஸ், இதெல்லாம் வைத்து இதுதான் நமது வாழ்க்கையும் இப்படி அமைந்து விடாதா? என் வாழ்க்கை அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த உதாரணத்தை. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் சொல்லுங்களேன், எங்கேயாவது எவ்வளவு விதத்தில் நடந்து கொண்டிருக்கு. தட் ரொம்ப ரொம்ப செல்வந்தரான பெண் ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடிய நபருடைய காதலித்து திருமணம் செய்து கொள்றாருன்னு படத்துல காட்டுறோம். எவ்வளவு நடக்கின்றது யோசித்து பார்ப்போமே. நம்ம நிதர்சனமா பார்ப்போம், எவ்வளவு நடந்து விடுக்கும். 1000ல் 1, லட்சத்தில் 1, கோடியில் 1, 100 கோடியில் 1. ரொம்ப கடினம். அப்ப நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளை தவறான பாதையில் செல்லக்கூடிய விஷயம்தான் இந்த திரை. நம்மளை சரியான பாதையில் செய்யக்கூடிய விஷயம் செய்யக்கூடியதான் இந்த இறை. அதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவத்கீதையினுடைய கோட்பாடுகள், ராமாயணத்தினுடைய கோட்பாடுகள், மகாபாரத்தினுடைய கதைகள், அதே மாதிரி நம்மளுடைய இதிகாசங்களுடைய வரக்கூடிய தார்மீகமான விஷயங்கள், இதையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், குழந்தைகளுக்கு 5 வயது முதலேயே சினிமாவிற்கு அழைத்து செல்வது, சினிமாவில் வரக்கூடிய நபர்களை பார்த்து வாழ்க்கையை வாழ்வது. இன்னைக்கு பார்க்கிறோம், அதே மாதிரி இந்த செலிபிரிட்டிஸ் சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பீப்புள், அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாமும் வாழ வேண்டும். அது ஒரு விதமான ஒரு ஆர்வம். இதெல்லாம் என்ன ஆகும்னா, இளைஞர்களுக்கு தவறான பாதையில் செல்லக்கூடிய ஒரு விதத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். அதனால இது நீ கேட்ட கேள்வியினுடைய பதில் என்ன அப்படின்னா, நாம ஒரு குழந்தைக்கு கொண்டு போய் இறைதான் முக்கியம்னு சொல்லி கொடுக்க முடியாது. 5 வயது குழந்தைக்கு போய் நாம வாழ்க்கை வாழ்வதே, வாழ்க்கை பிறந்ததே பகவானை அடைவதற்காகத்தான், பகவானை புரிந்து கொள்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன குழந்தையை கொண்டு போய் சேர்ப்பது கஷ்டம். ஆனா குழந்தையை எப்படி திரும்ப மாற்ற முடியும்? அந்த குழந்தையை தந்தை தாயினுடைய செயல்களை பார்த்து அந்த குழந்தை மாறிக்கொள்வான். அப்ப குழந்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரோல் மாடல் யாரு? அவனுடைய தந்தையும் தாயும். தந்தையும் தாயும் சினிமாவின் பின்னாடி மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்போர்ட்ஸ் பீப்புள் மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையும் ஒரு அசாதாரணமான வாழ்க்கையா இருக்கு. அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலும் எக்கச்சக்கமான புறத்தில் ஒன்று, அகத்தில் ஒன்று, அல்லது உள்ள வேற மாதிரி, வெளியில வேற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னு வாழ்ந்து 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 அந்த குழந்தை அதை பார்த்து 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 என்ன நடக்கும்? அவனுக்கு வாழ்க்கைனா ஒரு விரக்தியில தான் இருப்பான் அந்த குழந்தை. வளரக்கூடிய குழந்தைக்கு ஒரு நட்பு இருக்காது, ஒரு பாசம் இருக்காது, குடும்பத்தின் மீது ஒரு பற்று இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான். அதனால இந்த கேள்விக்குரிய ஒரு உத்தமமான பதில் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, நாம் ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லது கடைக்கோடியில் வாழக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, நிரந்தரமான விஷயங்களை நோக்கி நமது குடும்பங்களை எடுத்துச் செல்வதுதான் குடும்பத் தலைவன் மற்றும் குடும்பத் தலைவிக்கான முக்கியமான நோக்கம். அதை எப்படி எடுத்துச் செல்வது? இறையினுடைய பாதையில் செல்வதுதான் அது நிரந்தரமான விஷயம். அதுதான் நிரந்தரமான இன்பத்தையும் கொடுக்கும். ஒரு சுகத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதை என்றைக்குமே துக்கத்தை தான் கொடுக்கும். அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றார், 2வது அத்தியாயத்துல சப்பல சுகம்னு சொல்லுவார். சப்பல சுகம்னா ஒரு நொடியில ஒரு சுகம் வந்தாச்சு, ஒரு சுகம் வந்தாச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் 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 சுகத்திற்கான ஏக்கம் தான் வரும். அப்ப இதை எப்படி திசை திருப்புவது, இதை எப்படி இறையை நோக்கி திருப்புவது, திரையிலிருந்து இறையை நோக்கி எப்படி திருப்புவது அப்படின்றதான் ஒரு ஆன்மீக இயக்கங்களுடைய முக்கியமான நோக்கம். அதுதான் நம்மளுடைய இஸ்கான்னு சொல்லக்கூடிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமும் எல்லா இடங்களிலும், கோவில்களிலும் சரி, மக்களை
பகவானினுடைய அற்புதமான ரூபங்களை பார்த்து, பகவானுடைய அற்புதமான நாமங்களை பாடி, பகவானுடைய பஜனைகளை கேட்டு, பகவானுடைய சொற்களை கேட்டு வாழ்க்கையை திசை மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் சிறந்த வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. ஹரே கிருஷ்ணா.